இன்னைக்கு நம்ம எக்ஸ்டர்னல் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ ஜூலை 23 ஓப்பன் ஆகி ஜூலை 27ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆக போகுது. இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் 166.8 கோடியாக இருக்குது. ஸோ சின்ன இஷ்யூ சைஸில் தான் வராங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஸோ திரட்டப்படும் நிதி அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் போய் சேரப்போதுன்னு தெரிஞ்சுக்க முடியுது. சின்ன இஷ்யூ சைஸாக இருக்கிறனால இந்த ஐபிஓக்கு ஒரு வேலை நல்ல வரவேற்பு இருந்தால் இந்த ஐபிஓவில் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப டஃபாக இருக்கும். இதில் 35% வந்து ரீட்டைல் கோட்டாக்கு ஒதுக்கியிருக்காங்க. QIP போர்ஷனுக்கு 50% வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ குயிக்காக இவங்க பிஸ்னஸ் என்ன சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனி தான். ஐடி சொல்யூஷன்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ERP சாஃப்ட்வேர், டேட்டா சென்டர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது போன்ற விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்பெனிஸுக்கு வந்து இவங்க டிசைன் பில்ட் பண்ணி மாடர்னைஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ குயிக்காக இவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இவங்களோட ரெவன்யூ வந்து பார்ப்போம். 233.26 கோடியாக வந்து இருந்திருக்கு 2023-24 ஃபினான்ஷியல் இயரில். ஸோ ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் வந்து கன்சிஸ்டண்ட்டான இம்ப்ரூவ்மெண்ட்டை இவங்களோட ரெவன்யூவில் நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக 2025-26 ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட வந்து 32.3% வந்து இவங்களோட ரெவன்யூ வந்து அப் ஆகிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் ப்ராஃபிட்லேயும் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது. 2023-24 ஃபினான்ஷியல் இயரில் 10.94 கோடியாக இருந்த இவங்களோட ப்ராஃபிட் வந்து 2025-26 40.7 கோடியாக வந்து உயர்ந்திருக்கு. ஸோ பல மடங்கு வந்து ப்ராஃபிட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிறத பார்க்க முடியுது. இதில் கடன்கள் வந்து இவங்களுக்கு இருக்குது. கடன்கள் வந்து 2023-24 ஃபினான்ஷியல் இயரில் 41 கோடியாக தான் இருந்திருக்கு. பட் 2025-26 ஃபினான்ஷியல் இயரில் இது ஆல்மோஸ்ட் டபுளை தாண்டி இருக்குது. ஸோ 117% மேலே வந்து ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க கடன்கள் வந்து உயர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு ரைசிங் கன்சர்ன் தான். ஸோ இதில் பார்க்கும்போது திரட்டப்படும் நிதியில் நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் இஷ்யூ தான் சொல்லி பார்த்துருந்தோம். இதில் ஆல்மோஸ்ட் வந்து 22 கோடியை வந்து இவங்க கடன்களை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காக தான் பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் 102 கோடி வந்து இவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ்க்காக பயன்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போது இவங்களோட கீ பேராமீட்டர்ஸில் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களோட ROE 34.78% இருக்குது ஃபினான்ஷியல் இயர் 26. ஸோ ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட இது வந்து கம்மியாக இருந்தால் கூட இது ஒரு எக்ஸலண்ட்டான ROE தான். ஸோ ரிட்டர்ன் அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 32.52% இருக்குது. ஸோ இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இதுவும் வந்து ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ டெப்ட் வந்து ரைசிங் ஆகிட்டே இருக்குது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இவங்களோட கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.63 இருக்குது. 1க்கு கீழே தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேருந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கிறது ஒரு சின்ன கன்சர்ன் தான். ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தை வந்து பார்க்கும்போது 29.6 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான நெட்வொர்த்தாக ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தாக தான் இருக்குது. ஸோ 2025 ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்ணும்போது 2026 ஃபினான்ஷியல் இயரில் இவங்க கீ பேராமீட்டர்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகிருக்கு. பட் நல்ல பொசிஷனில் தான் இருக்காங்க ட்ராப் ஆகிருந்தால் கூட. இவங்களோட பேட் மார்ஜின் வந்து அதே சமயம் பேட் மார்ஜின் வந்து ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் விட வந்து அப்பா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவங்க எபிடா மார்ஜினுமே வந்து ஹெல்த்தியர் மார்ஜின்ஸில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இவங்களோட கீ பேராமீட்டர்ஸில் வந்து நல்லா தான் இருக்குது. இவங்களோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் EPS வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் IPO 7.79 பெர் ஷேராக இருக்குது. இவங்களோட PEமே வந்து பார்த்தீங்கன்னா 16.3 இருக்குது. ஃபேராக தான் இருக்குது. இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்க்கும்போது IPOக்கு வரக்கு முன்னாடி 83.63 இருக்குது. போஸ்ட் IPO கூட வந்து பார்த்தீங்கன்னா 62.63 இருக்குது. ஒரு டீசெண்டான வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போது பியர் கம்பேரிசனை பார்த்துடலாம். ஸோ இவங்க பியர் கம்பெனிஸ்னு பார்க்கும்போது இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய சேம் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லிஸ்டட் கம்பெனிஸ்னு பார்த்தா சில்வர் டச் டெக்னாலஜிஸ், கோஃபார்ஜ் போன்ற நிறுவனங்களாக இருக்காங்க. ஸோ இதில் நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும். இவங்க பியர் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் மற்ற கம்பெனிஸோட நல்லா இருக்குது. அதே மாதிரி PEமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நிறுவனங்களோட சீப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஃபேரான வேல்யூஷனில் சீப்பஸ்ட் வேல்யூஷனில் இந்த IPO வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது கம்பேர் டு இவங்களோட பியர் கம்பெனிஸை. ஸோ இவங்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 10% லிஸ்டிங்கையும் தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. பட் இதில் நல்லா நோட் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் டேஸில் நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இது 20%லேருந்து வரைக்கும்லாம் இருந்திருக்கு இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம். பட் ட்ராப் ஆகிட்டே வந்து இப்போ 10.24% இருக்குது. ஸோ இதில் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த IPOவில் பெரிய லிஸ்டிங்கையும் தரக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லிஸ்டிங் வந்து ஒரு 7 to 13% லிஸ்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அந்த லிஸ்டிங் கிடைக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இந்த IPO கூட இன்னும் 2 IPOக்கள் போட்டிக்கு வராங்க. ஸோ அந்த IPS கூட கம்பேர் பண்ணும்போது இந்த IPOக்கு நல்லா வரவேற்பு இருக்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா ஆகணும். அந்த ஒரு விஷயம் மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி வந்து QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கணும். ஏன்னா 50% QIB கோட்டாவை நம்பி தான் இந்த IPO இருக்குது. அடுத்து லிஸ்டிங் அன்னைக்கு வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ஃபேவரபுளாக இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தால் இந்த IPOவில் ஒரு
10% மேலே லிஸ்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து இந்த ஐபிஓவில் அதுக்கு கீழே தான் வந்து லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் இந்த ஐபிஓக்கு எப்படி வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நான் அப்கமிங் டேஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன் வீடியோவாக. ஸோ அதை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.